வெல்கம் டு வில்லேஜ் பார்பர் ஸ்டோரிஸ்.com. இறுதிச் சுற்று 2ஆம் பாகம். அனு தன் ஷாட்டுக்கு தயாரானாள். அழகான புடவை மற்றும் ஆபரணங்கள் அணிந்து மிகவும் அழகாக இருக்கிறாள். அவள் ஒரு வீட்டு வேலைக்காரியாக இருந்தாலும் அவள் பணக்கார குடும்பத்தில் வேலை செய்வதால் நல்ல தோற்றத்தில் இருக்கிறாள். அவள் ஷாட் வந்தது. செட்டில் இருந்த ஹீரோ ரவிக்கும் அவனது பெற்றோருக்கும் காபி கொடுக்க ஆரம்பித்தாள். ரவி அவளை பிரியா என்று தவறாக நினைக்கிறான். அதன் பிறகு பிரியா ரவி மற்றும் அவனது பெற்றோரை திட்டுவது போல எல்லா பிரச்சனையும் ஏற்படுகிறது. அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். கோபமடைந்த பிரியா இப்போது அவளை பார்த்து திட்டினாள். அவள் செய்த தவறுக்காக அனைவரின் முன்னிலையிலும் அவள் கன்னத்தில் அறைந்தாள். பிரியா அனுவினுடைய ஜடையை பிடித்து இழுத்து வீட்டிற்கு வெளியே இழுத்து கொண்டு வந்து தள்ளுகிறாள். இந்த காட்சியில் அனு கதறி அழ வேண்டும். அவள் ஒரு அனுபவமிக்க நடிகையாக இருந்தாலும் அடுத்து என்ன நடக்கும் என்பது பற்றி தெரியாமல் பயத்திலேயே அற்புதமாக நடித்திருக்கிறாள். பிரியா தன் காவலர்களை அழைத்து அறையில் உள்ள பெரிய மரத்தின் மேல் அவளை கட்டி வைக்கும்படி கட்டளையிடுகிறாள். காவலர்கள் தன்னை மரத்தில் கட்டி வைத்ததால் அனு பயந்து இன்னும் மோசமாக கதறி அழுதாள். சுற்றியிருந்த அனைவரும் ஹீரோயின் பிரியாவை விட்டுவிட்டு அனுவின் கதறலை யதார்த்தமான நடிப்பு என்று வியந்து போய் பார்த்து கொண்டு இருந்தனர். பிரியா இப்போது ஒரு வாளி தண்ணீரையும் கூர்மையான ரேசரையும் கொண்டு வரும்படி காவலர்களுக்கு கட்டளையிடுகிறாள். அனு இன்னும் பயந்து அழுது கொண்டே இருக்கிறாள். அனுவின் இயல்பான நடிப்பை படம் பிடித்ததில் இயக்குனர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். காவலர்கள் முழு வாளி தண்ணீர் மற்றும் ரேசர் கொண்டு வந்தனர். பிரியா அனுவின் முடியை மொட்டையடிக்க ஒரு காவலாளிக்கு கட்டளையிடுகிறாள். அனு அதிர்ச்சி அடைந்தாள். அவள் முடி இன்னும் சிறிது நேரத்தில் மலிக்கப்பட போகிறது என்று அவள் இன்னும் கதறி அழுகிறாள். காவலாளி ரேசரை எடுத்துக்கொண்டு அனுவை நோக்கி அருகில் சென்றான். அனு மிகவும் பயப்படுகிறாள். அதே சமயம் நிறைய அழுகிறாள். தண்டனை ஆச்சரியமாக இருக்கும் என்று இயக்குனர் முன்கூட்டியே அவளுக்கு தெரிவித்ததால் அவள் நடிக்க முடியாது என்று மறுத்து சொல்ல முயற்சி செய்யவில்லை. மேலும் இந்த காட்சியில் நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் வேலை செய்கிறார்கள். அதனால் அந்த காட்சியிலிருந்து தான் இப்போது வெளியேறுவது நல்ல யோசனை அல்ல. அப்படி செய்தால் தன்னுடைய மொத்த கேரியரும் அத்தோடு முடிந்து போகும் என்று புரிந்து தன் தலைமுடியை தியாகம் செய்வதாக நினைத்து நிஜமாகவே அழுது கொண்டு இருந்தாள். ஒரு காவலாளி அணுவின் தலைமுடியில் ரேசரை வைத்து மொட்டையடிக்க ஆரம்பித்தான். அணுவின் சிறு முடி கீழே விழுந்தது. அனு தனது முதல் முடி தரையில் விழுந்ததைக் கண்டு இன்னும் சத்தமாக ஆள ஆரம்பித்தாள். ஆனால் அந்த காவலர் இரக்கமின்றி அணுவின் தலைமுடியை மொட்டையடித்தான். முடியின் முன்பகுதிகள் மெதுவாக கீழே விழுகின்றன. இப்போது அனு அழுகையை நிறுத்தினாள். தன் தலைமுடியை மொட்டை அடிப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு நிமிர்ந்து பார்க்கிறாள். அவளைச் சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் ஏதேதோ சொல்லி சிரிக்கிறார்கள். பிரியா அனுவின் தலைமுடியை மொட்டையடிப்பதை பார்த்து வசீகரமாக ரசிக்கிறாள். காவலாளி அவளது தலைமுடியில் பாதியை மொட்டையடித்தான். மீதி பாதியை தானே மொட்டையடிப்பதாக காவலாளியை தள்ளிவிடுகிறாள் பிரியா. பிரியா அனுவை நோக்கி சென்று தன்னுடைய வலது காலை எடுத்து அவளது தோளில் வைத்து மிதித்தாள். பிரியா தனது அழகை பற்றி இயக்குனர் சொல்லிக் கொடுத்த சில வசனங்களை ஏற்ற இறக்கமாக அனுவை பார்த்து சொல்கிறாள். பின்னர் அனுவின் மீதமுள்ள பாதி முடியை ஒரு நக்கலான சிரிப்புடன் மொட்டையடிக்கிறாள் பிரியா. பிரியா அனுவின் தலைமுடியில் மேலும் தண்ணீரை ஊற்றி அவளது பின்பக்க முடியை சேவ் செய்தாள். பிரியா கீழே சிதறி கிடந்த தலைமுடி முழுவதையும் சேகரித்து அனுவின் மடியில் போட்டுவிட்டு இன்னும் நக்கலாக சிரித்தாள். பிரியாவின் குடும்பம்தான் அந்த கிராமத்தில் மிகவும் பெரிய குடும்பம். அவர்கள் சொல்வதுதான் சட்டம். அதனால் பிரியா அனுவையும் அவள் குடும்பத்தையும் ஊருக்கு வெளியே விட்டு விடுமாறு உத்தரவிட அவர்கள் அனுவை ஒரு வேனில் ஏற்றிக்கொண்டு கிராமத்திற்கு வெளியே தூக்கிச் சென்று விட்டனர். அப்பாவி அனு கிராமத்தை விட்டு வெளியேறுகிறாள். மீண்டும் அவர் படத்தின் இறுதியில் அதிர்ச்சியூட்டும் தோட்டத்தில் வருவாள். அனுவின் ஷாட் அத்துடன் முடிய அனு தன் சேலையால் மொட்டை தலையை மறைத்து கொண்டு உடனடியாக கேரவனை நோக்கி ஓடினாள். கேரவனுள் நுழைந்த அனு கண்ணாடியில் முட்டை தலையை பார்த்து மிகவும் அழுதாள். இயக்குனர் கேரவனுக்குள் வந்து அனுவின் யதார்த்தமான நடிப்பை பாராட்டினான்.
இந்த மொட்டை அடிக்கும் காட்சிக்காக இயக்குனர் மன்னிப்பு கேட்டு அவளிடமிருந்து இயற்கையான முகபாவனையை, அவளது நடிப்பை படம் பிடிக்க வேண்டும் என்றுதான் மொட்டை அடிக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் தவிர்த்ததாக அவளை நம்ப வைத்தார். அனு இயக்குனருக்கு நன்றி சொல்லிவிட்டு கேரவனில் இருந்து தலையை மூடிக்கொண்டு கிளம்பினாள். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வெளியே பத்திரிகையாளர்கள் அனுவிடம் ஏன் தலையை மூடிக்கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டனர். படத்தில் சில தைரியமான காட்சிகளில் நடிப்பதாகவும், படத்தில் இருந்து தனது கெட்டப்பை வெளிப்படுத்த விரும்பவில்லை என்றும் அனு பத்திரிகையாளர்களிடம் கூறினாள். அனு தொப்பியை அணிந்து கொண்டு வீட்டிற்குச் சென்றால், அவள் ஏன் தொப்பி அணிந்திருக்கிறாள் என்று அவளது பெற்றோர் தொடர்ந்து கேள்வி எழுப்பினர். பின் தொப்பியை கழற்றி கைகளால் மொட்டை தலையை தடவினாள். அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் என்ன நடந்தது என்று கேட்டனர். இயக்குனர் தன்னிடம் இருந்து இயல்பான நடிப்பை விரும்புகிறார் என்று முழு கதையையும் அவர்களுக்கு விளக்கி, படத்தில் ஒரு காட்சிக்காக தலையை மொட்டையடித்ததை சொன்னாள் அனு. அவர்கள் அனுவின் முடி மொட்டையடிப்பதை நினைத்து வருந்தினர். ஆனால் அதே நேரத்தில் திரைப்படத்திற்கான அர்ப்பணிப்புக்காக அவளை ஊக்கப்படுத்தினர். படம் வெளியாக அனுவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் படத்தை முதல் நாளாக பார்த்து கொண்டனர். அந்த காட்சி முழுவதையும் பார்த்து கதறி அழுதினர். காட்சி மிகவும் நிஜமாக இருப்பதாகவும், நடிப்பது போல் இல்லை என்றும் எல்லோரும் பாராட்டினர். இந்த படத்தின் மூலம் பிரியாவை விட அனுவின் நடிப்பை அனைவரும் பாராட்டினர். அனு அவளது நடிப்பிற்காக பல விருதுகளையும் பெற்றாள். அந்த படத்திற்கு பிறகு மெல்ல மெல்ல நிறைய பட வாய்ப்புகளை பெற்று பிரியாவை விட பெரிய நட்சத்திரமாகிவிட்டாள் அனு. மாதங்களும் வருடங்களும் கடந்தன. இப்போது அனு இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 நடிகை.